ஒரு ஊரில் ஒரு சில்லறை கடை இருக்கின்றது. அந்த சில்லறை கடைக்கு ஒரு கஸ்டமர் பேத்துட்டு இருக்கிறாரு. அந்த கஸ்டமர் போயிட்டு பொருட்களை கொஞ்சம் வாங்குறாரு. வாங்கிட்டு முதலாளிகிட்ட காசை கொடுக்குறாரு. காசை வாங்கிட்டு முதலாளி என்ன பண்ணுறான்னு சொன்னாக்கா எல்லாம் கணக்கு வழக்கு பார்த்துட்டு அவருக்கு ஒரு திருப்ப அந்த கஸ்டமருக்கு ஒரு ₹2 ஒரு ₹2 அவருக்கு பேலன்ஸ் கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட சில்லறை இல்லை. அப்போ முதலாளி சொல்கிறாரு கஸ்டமர்கிட்ட, ஒரு ₹2 உங்களுக்கு தாரதுக்கு ஷோர்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கும் அந்த கஸ்டமர் சொல்லியிருக்காரு, பிரச்சனை இல்லை, அதை விடுங்க அப்புறம் எடுக்கலான்னு சொல்லிட்டு அவர் போய்த்தார். போயிட்டு அவர் அந்த கஸ்டமர் அதுக்கப்புறம் அந்த கடைக்கு வரவே இல்லை. ஆனால் மீண்டும் ஒரு 2 வருடத்துக்கு பின்னால் அதே கஸ்டமர் அந்த கடைக்கு போயிருக்கிறாரு. போயிட்டு அதே கடைக்கார முதலாளி இருந்திருக்கிறாரு. அப்போ அங்கே இன்னும் கொஞ்சம் பொருளை வாங்கி போட்டு அப்போ அந்த பொருளுக்குரிய பணத்தையும் கொடுத்து போட்டு சொல்லியிருக்கிறாரு இந்த கஸ்டமர். ஆமாம், நமக்குள்ள ஒரு சின்ன கணக்கு வழக்கு கொண்டு இருக்குதே, அது இன்னும் கிடைக்கலன்னு சொல்லியிருக்கிறாரு. இவருக்கு ஒரே குழப்பமாக வச்சு கடை முதலாளிக்கு, கணக்கு வழக்கா நானா உங்களுக்கு தரணுமான்னு கேட்டிருக்கிறாரு. ஆமாம், நீங்கள் தான் நீ தரணும் என்று சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இவருக்கு படவே இல்லை. எப்படி இவருக்கு நம்ம கணக்கு கொடுக்கிறதுச்சின்னு ஒன்று விளக்கமே இல்லை. அப்புறம் இவர் சொல்லியிருக்கிறாரு, கஸ்டமர் சொல்லியிருக்கிறாரு, நல்லா சிந்திச்சு பாருங்கள், ஆழமாக சிந்திச்சு பாருங்கன்னு சொல்லி நீங்கள் எனக்கு ஒரு ₹2 தர இருக்குது இப்படி தான் சொல்லி ஞாபகப்படுத்தி சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு எப்படியோ ஆழமாக சிந்திச்சதில் அந்த முதலாளிக்கும் அந்த ஞாபகத்தில் வந்துட்டு, இது இலங்கையில் நடந்த ஒரு உண்மை கதைன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இலங்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். இந்த கதையை கேட்டதும் எனக்கு இதை நகைச்சுவையாக எடுத்துக்கொள்கிறதா இல்லை வித்தியாசமாக வேறு யாராச்சும் யோசித்து எடுத்துக்கொள்கிறதான்னு எனக்கு தெரியலை. அந்த ஒரு கதையை உங்களுடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டேன். அதை பகிர்ந்து கொண்டேன். உலகளாவ ரீதியில் இருக்கும் அனைத்து தமிழ் பேசும் உறவுகளையும் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் 28ஆம் தேதி 6ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு. எந்த ஒரு சேனலுக்கு யாரும் புதுசாக வருதுன்னு சொன்னாக்கா மறக்காமல் இந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்களை பாருங்கள். நான் போடுகின்ற அனைத்து வீடியோக்களும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது. நம்முடைய கடந்த வீடியோக்களுக்கு ஒரு சில கருத்துக்கள் எப்படி வந்துச்சு சொன்னாக்கா, போன்ற சேனலில் எப்போதுமே கிருஷ்ணா பாட்டு தானா, வேறு பாட்டே இல்லையான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதனால் அவங்க அப்படி கேட்டதுக்காக ஆட்டதில்லை. இன்றைய தினம் எஸ்கே கிருஷ்ணாபுரம் சம்பந்தமான எந்த ஒரு விடயத்தை பற்றியும் பேசுவதாக இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு முக்கியமான 2 செய்திகள் இருக்கின்றது. அந்த 2 செய்திகளையும் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு எந்த ஒரு காணொலியை நிறைவுக்கு கொண்டு வரலாமல் இருக்கின்றேன். அந்த வகையில் நான் முதலாவது சேர்த்துக்கொள்ள இருக்கின்ற செய்தி என்னென்னு பார்த்து சொன்னாக்கா, ஒரு பிரபலியமான ஹிந்தி நடிகை ஷெஃபாலி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நடிகை தனது 42வது வயதில் இன்றைய தினம் உயிரிழந்திருக்கிறாங்க. நடிகை மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் பிரபலியமும் கூட. அவங்களுக்கு திடீர்னு நெஞ்சு வலி ஏற்பட்டிருக்கின்றது. அப்போது தன்னுடைய கணவர் உடனடியாக வைத்தியசாலைக்கு அழைத்து சென்றிருக்கின்றார். அங்கே கொண்டு செல்கின்ற பொழுது வைத்தியர்களால் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னென்னு பார்த்துட்டு சொன்னாங்க, இவர் ஏற்கனவே உயிரிழந்திருக்கிறார்னு சொல்லி அந்த செய்தியை தன்னுடைய கணவரிடம் சொல்லப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே என்ன பண்ணுறது, இது ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடியது தான். இறைவன் எப்போ யாரை அழைச்சாலும் கட்டாயம் நம்ம ஒவ்வொருத்தரும் அங்கே போகிறதுக்கு தயாராக இருக்கக்கூடியது நம்ம ஒவ்வொருத்தருடையும் கடமை. அதுக்கு என்ன கடமைன்னு சொன்னாக்கா, அடுத்தவங்களுக்கு குழி பறிக்காமல், ஒரு நல்ல முறையில் அடுத்தவங்களுக்கு அநியாயம் செய்யாமல், அநியாயம் நினைக்காமல், நேர்மையாக சந்தோஷமாக வாழ்ந்தாலே அதுக்குரிய தயார் நிலை தானது. சரி, அதுக்கடுத்தபடியாக இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, என்னுடைய வைத்தியரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான இராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை செஞ்சிருக்கிறார். என்ன விடயத்தை செஞ்சிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, தன்னுடைய தலைமுடியை தானம் செஞ்சிருக்கிறார். யாருக்கு செஞ்சிருக்கிறார்னு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, அதாவது இன்றைய தினம் 28ஆம் தேதி வைத்தியர் அர்ச்சுனாவுடைய பிறந்த தினம், 39வது பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். இவர் வித்தியாசமாக யோசித்து பார்த்துருக்கிறார். நம்முடைய பிறந்த நாளைக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சிருக்கிறார் போல். யோசிச்சிடத்தில் பார்த்துட்டு சொன்னாங்க, இவருக்கு ஒரு சிந்தனை பட்டிருக்கிறது. புற்றுநோய் நோயாளிகளை அவருக்கு ஞாபகத்தில் வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன். புற்றுநோய் நோயாளிகளுக்காக தன்னுடைய தலைமுடியை அது சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனத்துக்கு தானம் செஞ்சிருப்பதாக சொல்லப்படுகின்றது. உண்மையிலேயே ஒரு நல்ல விடயம்தான். இப்படி ஒரு சிந்திச்சு ஒரு செயல்படுவது அது ஒரு நல்ல விடயம். நல்ல விடயத்தை நல்ல விடயம் தான் சொல்ல வேண்டும், கூடாத விடயத்தை கூடாத விடயம் தான் சொல்ல முடியும். அதனால் இது ஒரு நல்ல விடயம். ஒரு புற்றுநோய் நோயாளிகளை கவனத்தில் கொண்டு
அவர்களுக்காக தன்னுடைய முடிய தானம் பண்ணியிருக்கிறார் சொன்னாங்க. இது ஒரு வித்தியாசமான சிந்தனையாக இருக்கின்றது. ஓகே, ஆகவே இந்த ஒரு 2 விஷயங்களையும் உங்களுடன் பேசுவதற்காகத்தான் இந்த ஒரு காணொளியை பதிவு செய்திருந்தேன். இந்த காணொளி சம்பந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதீர்கள். இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தோழன் தாஜுதீன் ரைஸ். நன்றி.